பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நான் கற்பித்த வசனங்களை கைக்கொண்டு நீ செய்வீர்கள் என்றால், நான் கற்பித்த வசனங்களை நீங்கள் கைக்கொண்டு செய்வீர்கள் என்றால் என்னுடைய சிநேகிதராயிருப்பீர்கள். இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் மனிதனை, அற்பமான சாதாரண மனிதனை தன் தோழனாக அவர் பாவிக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பை இந்த பூமியில நம்ம தேடி தோத்து போகிறோம். அங்கே வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17 சிநேகமுள்ள சிநேகம் பாராட்ட வேண்டும். நீதிமொழிகள் 18 நீங்க வாசிப்போம், சிநேகமுள்ள சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரிலும் அதிகமாக சிநேகிப்பது உண்டு. ஆனா அந்த சிநேகத்தை பற்றி எரேமியா 9 சொல்கிறது, உன் சிநேகிதனை, உன் நண்பனை, வழிகாட்டிய நம்பாதே, அவன் மறைவாய் உன்னை தூஷிக்கிறான், நீ நம்பாத. தாவீதுக்கும் அந்த அனுபவம் இருக்கு. தாவீது சொல்றது 38 அவர் வாழ்க்கையில் அந்த கசப்பான அனுபவத்தை சொல்லுகிறார். 38ஆம் சங்கீதத்தில் நீங்க படிக்கும்போது 11ஆம் வசனம், அவருடைய சிநேகிதரை குறித்து, என் வாதையில என் கஷ்டத்தில் என் சிநேகிதர் என்று விலகி ஓடினார்கள். ஒரு சில சிநேகிதர்கள் நாம் படும்போது, கஷ்டப்படும் போது நைஸா நழுவிட்டு ஓடி போவோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதைத்தான் தாவீது சொல்லி, என் சிநேகிதர்களும் என்னை விலகி ஓடினார்கள். அதே சங்கீதம் 41 அங்கே தாவீது தன்னுடைய சிநேகிதர் சொல்லுகிறாரு, என்னோடு அப்பம் புசித்தவனும் என் சகோதரனும் என் தோழனுமாய் இருந்தவன், எனக்கு நெருக்கமாய் இருந்தவன், அவன் என்னை உதைப்பதற்கு தன் காலை தூக்கினான். தாவீது யோபு தன்னுடைய சிநேகிதர் சொல்கிறார், எவ்வளவு நாள் நண்பா என்னை வேதனைப்படுத்துவீங்க, உங்களுடைய தொந்தரவுனாலே நான் கஷ்டப்படுகிறேன். யோபு தன்னுடைய சிநேகிதனாலே அவன் அவஸ்திப்பட்டது உண்டு. சில நட்புகளை குறித்து உலக மக்கள் சொல்கிற, கூடா நட்பு கேடா முடியும், முகநக அகநகன்றாங்க. மூஞ்சி பார்த்து பழகிற நட்பு அல்ல, உள்ளத்திலிருந்து வருகிற நட்பு. அப்போ நட்பு இந்த உலகத்திலே நாம் விருதுமே நட்பு, அந்த கூடா நட்பு அது சும்மா ஒரு பேருக்காக, சும்மா முகஸ்துதிக்காக, ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக. ஆனால் பைபிள்ல இந்த ஜோனத்தான் தாவீது நட்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உச்சமான நட்பாக இருந்தது. இந்த சவுல் மரித்த போது தாவீது அழுவார். 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 23 படிக்கும்போது தாவீது அழுவார், ஐயோ என் சிநேகிதனே, உனக்காக நான் பரிதவிக்கிறேன். ஸ்திரீனுடைய அன்பை விட அன்பு பயங்கரமா இருந்தது. தாவீது அப்படி உயிரையும் சிநேகித்தான். 1 சாமுவேல் 20 அதிகாரத்துல 3 படிச்சு வந்த தாவீதை அந்த ஜோனத்தான் அப்படி உயிருக்கு மேலாக சிநேகித்தான், தன் ராஜ்ய மேன்மையை கொடுத்தான். அப்படி ஒரு சிநேகிதெல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த சிநேகம் கூட நிலைத்திருக்க முடியல. சம்டைம்ஸ் சவுல் தாவீதை ஜோனத்தான் தாவீதை நேசித்தாலும் சவுலுக்கு பயந்து அவனை துரத்து தான் ஆரம்பித்தான். ஆனால் தேவ மக்களே, ஒருவர் இருக்கிறார், மாறாத சிநேகம், மாறாத அன்பு. இந்த வானத்தையும் பூமியை படைத்த சாதாரண மனுஷனோட ஒரு வல்லமையுள்ள ஒரு அன்பு. அந்த தேவன், நீங்கள் என் வசனத்தின்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். 15 சொல்றது, நான் உங்களை வேலைக்காரனாக பார்க்கறது இல்லை, நான் கடவுளை சாதாரண ஒரு மக்களை பார்க்கறதில்ல, என்னை சிநேகிக்கிறபடினாலே நான் என் தோழனாக, என் சிநேகிதனாக நான் உங்களை பார்க்கிறேன். தேவ மக்களே, இன்றைக்கு வானத்தையும் பூமி படைத்த இறைவன் நமக்கு தோழனாக இருந்தால் வழிகாட்டுவார், ஆலோசனை சொல்லுவார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அதனால தான் அவர் ஊர்ல சொல்ல பார்த்தீங்க, உன் நண்பன் பேரை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லி விடுகிறேன். நம்முடைய நண்பன் பேரு ஆத்ம நேசர் இயேசு. அவருக்கு தோழனாக, தோழியாக, சிநேகிதனாக, சிநேகிதியாக நீங்கள் அவரை பாவிப்பீர்கள் என்றால் எங்குமே இடத்துல எத்தனை தோழியால் ஏமாற்றப்பட்டவர்கள், துரோகம் செய்யப்பட்டவர்கள், மனைவிக்கு துரோகம், கணவருக்கு துரோகம், தோழிகளாலே கணவருக்கு துரோகம், தோழனாலே மனைவிக்கு துரோகம். இந்த உலகத்தில் சிநேகம் சும்மா போலிதாங்க. காசு, பணம், பேரு, எங்கன்னா ஜாலியா சுத்துறதுதான் சிநேகம். ஆனா அவனோட சிநேகம் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடணுமா? உண்மையான நட்பு இன்னொரு நட்பை உருவாக்கணும், அந்த மனிதனை உருவாக்கணும், அழகுபடுத்தணும், அவனை திறமைசாலியா மாற்றணும், அறிவாளியை மாற்றணும். அந்த உண்மையான நட்பு இயேசு கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. அவரை நம்பினவர்களை, அவரை தேடுகிறவர்களை, அவர் வசனத்தை என்ன அதன்படி செய்கிறவர்களை நான் சிநேகிதனே என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ மக்களே,
ஒருவேளை உங்கள் தோழர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், என்னடா சொல்லி உங்களை புலம்ப செய்திருக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் மாறாதவர், அன்புள்ளவர். அவர் ஸ்திரீயின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமான சிநேகத்தை அங்கே தாவீதுக்கு ஜோனாத்தான் கொடுப்பான் என்றால், முன்னையனை படைத்த ஆண்டவருடைய நட்பு அது விலையேற பெற்றதாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே போடுங்க. ஆண்டவரே, நீர்தான் என் நல்ல தோழன், நீர்தான் என் உற்ற நண்பன் என்று சொல்லி பாருங்கள். அதனால யாரும் நட்பு வேண்டான்னு நான் சொல்ல வரல, எல்லா நல்ல நட்பும் கெட்டதுன்னு சொல்ல வரல. ஆமென். சகோதரிகளும் அதிகமாக சிநேகிப்பவர்களும் உண்டு என்று பைபிள் சொல்லுது. சகோதரரை விட அதிகமாய் நம்ம நேசிக்கிற நட்பு உண்டு. ஆனால் அதிலே துரோகமுள்ள நட்பும் உண்டு, ஏமாற்றுகிற நட்பு உண்டு, நிரந்தரம் இல்லாத நட்பு உண்டு, அங்கே இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு, தற்காலிக நட்பு உண்டு. ஆனால் நிரந்தரமான ஒரு நட்பு, அழியாத ஒரு நட்பு, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறேன், நான் உன்னுடைய நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்று, நான் உங்களுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால எந்த தோழனோ தோழியோ உங்களை ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்தி கலங்காதீர்கள். உற்ற நண்பனாக தோழனாக ஆபிரகாமை சொல்லுகிறார். ஏசாயா 41 ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆபிரகாமை ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் பாவித்தார். தேவ மக்களே, உங்களையும் ஆண்டவர் சிநேகிதராக விரும்புகிறார். இந்த தோழனோ இந்த தோழியோ ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்க வேண்டாம். வானத்தை பூமி படைத்த இறைவன் யோவான் 15:14 படி உங்கள் நண்பனாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்புக் கொடுங்கள், அவர் உங்கள் நட்பை ஏற்றுக்கொள்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை